ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஆரம்பித்து ரீபூட் வரைக்குமே சில ஏலியன்ஸை மட்டும்தான் கண்டினியூவாக எல்லா சீரீஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பென்டனோட எல்லா சீரீஸ்லையுமே அப்பியரான 7 ஏலியன்ஸை ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு. ஸோ கோஸ்ட் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் ஆரம்பித்து ரீபூட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட கிளாசிக்லையும் பார்த்துட்டிங்கன்னா இவர் பென்னும் யூஸ் பண்ணியிருப்பார், அதே மாதிரி ஜாஸ்கர்ன்ற வில்லனாக வந்திருப்பார். ஸோ ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்காரு, ஆம்னிவர்ஸ்லேயும் அது மாதிரி தான் வந்திருக்காரு, அல்டிமேட் ஏலியனும் அப்படி தான் வந்தார், ரீபூட்லேயும் 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா பென் யூஸ் பண்ணுற கோஸ்ட் ஃப்ரீக்கும் நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்துருக்கோம், எல்லா சீரீஸ்லையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஜாஸ்கருங்க அப்படின்ற வில்லனை பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக்கில் ஆரம்பித்து ரீபூட் வரைக்கும் ஏகப்பட்ட இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனுக்கு வந்து 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் நம்ம அப்செக்கு. ஸோ பென்டனோட கிளாசிக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜைலின் இந்த ஒரு அப்செக்கை வந்து நமக்காக அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து அதிகமான இடங்களில் அப்செக்கை யூஸ் பண்ணிக்கல. ஆனால் ஏலியன் ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏலியனை யூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியனையும் பார்த்துருப்போம். ஆனால் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆம்னிவர்ஸ்லையும் காட்டினாங்க. கடைசியாக நம்மளுடைய ரீபூட்லேயுமே இந்த ஒரு அப்செக்கை காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அப்செக் ஏலியனால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை சாப்பிட்டு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு எனிமையை அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டாக இவரால் பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவரோட எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாஸ்ட் ஆகி வெடித்து எனிமே கில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பென்னோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஏலியனில் இந்த ஒரு அப்செக்குமே நம்ம சேர்க்கலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பென் வந்து இந்த ஒரு அப்செக்கை எல்லா சீரீஸுமே யூஸ் பண்ணியிருப்பார். என்ன கிளாசிக்கில் மட்டும் இவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக மாசாக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த எல்லா சீரீஸ்லையுமே இவரோட அப்பியரன்ஸ் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் நம்ம கேனன் போல்ட்டு. ஸோ கேனன் போல்ட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பென்டனோட எல்லா சீரீஸ்லையுமே பார்க்க முடியும். ஸோ கிளாசிக்கில் வந்தார், அப்புறம் நம்ம ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் வந்திருப்பார், அண்ட் அல்டிமேட் ஏலியனில் இவருக்குன்னா அல்டிமேட் ஃபார்மே கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஆம்னிவர்ஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை கொண்டு போயிட்டு நம்மளுடைய ரீபூட்லேயும் கொடுத்தாங்க. ரீபூட்டில் சும்மா விடலை, இவருக்கு ஆம்னி என்கான்ஸ்டு ஃபார்மு, ஆம்னி கிக்ஸு ஃபார்மு, ஆம்னி நாட்டு ஃபார்முன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே இந்த ஒரு கேனன் போல்ட்டை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமாக ஃபானையும் அன்லாக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இந்த ஒரு கேனன் போல்ட் ஏலியனுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். இவர் எல்லா சீரீஸ்லேயும் எல்லா விதமான அப்கிரேடையுமே ரீச் பண்ணியிருக்காரு. ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் பென்டன் ஃபேன்ஸ்க்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் டைமண்ட் ஹெட்டு. ஸோ டைமண்ட் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏலியனும் பென்டனோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவரோட அப்பியரன்ஸே மாசாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் கிளாசிக்லேயும் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஏலியன் ஃபோர்ஸில் காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ஏலியன் ஃபோர்ஸில் இந்த ஏலியன் வந்ததுனால தான் பில்கேக்ஸை நம்மளுடைய பென்னால் டிஃபீட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பில்கேக்ஸை வந்து குரோமோஸ்டோனால் டிஃபீட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அல்டிமேட் ஏலியன் சீரீஸிலும் சில இடங்களில் வர காமிச்சிருப்பாங்க. ஆம்னிவர்ஸில் ரீமாடல் பண்ணி கொஞ்சம் கேவலமாக காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ரீபூட் சீரீஸு. ஸோ ரீபூட் சீரீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆம்னி கிக்ஸு ஃபார்ம் இவருக்கு இருக்குது அப்படின்னும் காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பென்டனோட எல்லா சீரீஸ்லையுமே இவரை பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கெவின் யூஸ் பண்ணுவார் பார்த்திங்களா ஆன்டி ட்ரிக்ஸு, அதுலேயுமே இந்த ஏலியனை காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு டைமண்ட் ஹெட் இல்லாமல் டைமண்ட் ஹெட்டோட பிளானட்டில் வாழ்கிற இன்னொரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பென்டன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாசான, அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் தான் இந்த ஒரு டைமண்ட் ஹெட்டு. அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோராம்ஸே. ஸோ ஃபோராம்ஸையும் பார்த்திங்கன்னா பென்டனோட கிளாசிக்லேருந்து நம்மளுடைய ரீபூட் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இவருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னி கிக்ஸு, ஆம்னி என்கான்ஸ்னு சொல்லிட்டு 2 ஃபார்மை அன்லாக் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுலேயும் இந்த கேரக்டரை வந்து நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸ்லையும் சரி அல்டிமேட் ஏலியனும் சரி ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு வாரியர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பென்டனோட காஸ்டியூம் போட்டு பயங்கர மாசாக பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து ஒரு ரெஸ்லர் மாதிரி இருந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியனையும் இவரோட அப்பியரன்ஸே நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரியர் மாதிரி மாற்றினாங்க. எனக்கு பர்சனலாக அதை வந்து ரொம்ப பிடிக்காட்டினாலும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆம்னிவர்ஸு. ஸோ ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இவரோட காஸ்டியூமை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பியரன்ஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைல்லே, அதாவது கிளாசிக் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா
பழைய ட்ரெஸ்ஸே போட்டு விட்ருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பென்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு இவர் தான் அதிகமாக நம்புவார். அதனாலேயே இவரை எல்லா சீரிஸ்லையுமே நம்மளால் பார்க்க முடியும். எல்லா விதமான ஃபார்மையும் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டு. ஸோ ஹீட் பிளாஸ்ட் ஏலியன் பார்த்தீங்கன்னா பென்டன்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒட்டுமொத்த பென்டன் சீரீஸ்லேயே நம்ம ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் பார்த்த ஏலியன் இந்த ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீட் பிளாஸ்ட் மாதிரியான ஃபயர் டைப் ஏலியன்ஸை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா பென்டன் சீரீஸ்லையுமே இந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிளாசிக்கில் வந்துருப்பார். அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸில் பென் சேஞ்சாக இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருப்பான் பார்த்தீங்களா, ஸோ அவன் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில இடங்களில் பென்னுமே வந்து அந்த காமிக்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் காமிக்கும் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அப்புறம் ஆம்னிவர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, அதுலேயுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ல மாறி இருக்காரு. அந்த ஃபைனலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்னிவர்ஸ் ரீபூட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம வேபிக் தாங்க. ஸோ வேபிக் பார்த்துட்டிங்கன்னா பென்டன்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வேபிக்கோட இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்டிக் ஸ்டோரிக்கு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ஜீனானில் நடக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அதை தடுக்கிறதுக்கு நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வேபிக்கு தான் யூஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுவார், அதுவும் நம்ம ஆஸ்மித் தான் அன்லாக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து பிரைமஸ் பிளானட்டை போயிட்டு அடி பின் எடுப்பாரா. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா வில்கேக்ஸ் அடிக்கிறதுக்கு பென் வந்து வேபிக்கு தான் யூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன் சீரீஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேகனை அடிக்கிறதுக்கு பென் வந்து அல்டிமேட் வேபிக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் அடிக்கிறதுக்கு பென் வந்து வேபிக்கு தான் யூஸ் பண்ணார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம ரீபூட்டு. ஸோ ரீபூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் இந்த பேபிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, இந்த ஏலியன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் எக்ஸோட பவரையும் நம்ம வில்கேக்ஸோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆன்டிட்ரிக்ஸ் மூலமாக நம்ம வில்கேக்ஸ் பவர்ஃபுல்லான வில்லனாக மாறியிருப்பார். ஸோ அவரை தோக்கடிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேபிக்கு தான் நம்மளுடைய ரீபூட் பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடக்குதுனாலோ இல்லை ஒரு மிகப்பெரிய வில்லன் வரனாலோ அவனை தோக்கடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பென் பார்த்தீங்கன்னா வேபிக்கை தான் இறக்கி விட்ருவாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வேபிக்கை பென் வந்து நம்புறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேபிக்கு அல்டிமேட் ஃபார்மை மட்டும்தான் இது வரைக்கும் அன்லாக் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான கேரக்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம 2-3 கேரக்டர் மிஸ் பண்ணுறோம். அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரே மேட்டர் சொல்லலாம். ஸோ கிரே மேட்டர் ஏலியன் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லையோ அல்டிமேட் ஏலியனோ பென் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஆம்னிவர்ஸ் ரீபூட்லாம் யூஸ் பண்ணார். அதே மாதிரி இந்த எக்ஸலரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா கிளாசிக்லையும் யூஸ் பண்ணார். அப்புறம் வந்து ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் அங்கங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் வந்து நம்ம ஜெட்ரேவையும் நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக்கையும் தான் பென் வந்து அதிகமாக யூஸ் பண்ணார். ஸோ அந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்க்க முடியல, வைல்ட் மட்டும் சேர்க்க முடியல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிளாசிக்கில் இருந்த நிறைய ஏலியன்ஸை நம்ம வந்து ரீபூட் வரைக்குமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் அண்ட் கார்ட்டூன்ஸ் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.